தாய் தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். என்னைக்கு சீமான் அவர்கள் நாயக்கர் மகால் தமிழர்களின் அவமான சின்னம், அதே மாதிரி கட்டபொம்மன், விஜயநகர பேரரசு, தேசிங்க ராஜா இவங்களெல்லாம் பத்தி என்னைக்கு பொது வழியில பேச ஆரம்பிச்சு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தாரோ அன்னையில இருந்தே தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட மக்கள் இந்த அரசியல் வளர்றது நமக்கு ஆபத்துன்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க. இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, 10 வருஷம் முன்னாடியே முடிவு பண்ணது. இன்னை வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எழும்பக்கூடாதுங்கிறதுல முன்னிப்பா வேலை பார்க்கக்கூடிய நிறைய பிறமொழி சகோதரர்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்டுகள், பிசினஸ் மேன்கள், மீடியாக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. இதை என்கிட்டே நேரடியாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்க சீமான் அவர்கள் என்னதான் மக்கள் நலன் அரசியல் பேசினாலும், சூழியல் சார்ந்த அரசியல் பேசினாலும், நாங்க இது எங்களுக்கு ஆபத்தான அரசியல், நாங்க அவரை முதலமைச்சர் ஆக விட மாட்டோம் அப்படின்ட்டு என்கிட்ட டைரக்டாவே நிறைய ரொம்ப நண்பர்களே, ஆனா பிறமொழி வேற மொழி பேசுற சமூகங்களில் உள்ள மக்கள் ஏத்துக்க தயாரா இல்லைங்கிறது என்கிட்ட பல வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இன்னைக்கும் அவங்க அதே நிலைமையில தான் இருக்காங்க. என்னதான் சீமான் அவர்கள் கட்சிக்குள்ளே அட்வொகேட் ஸ்ரீதர் போன்றவர்கள்லாம் தெலுங்கு தாய்மொழியா கொண்ட மக்களா இருந்தாலும், அவங்க சீமானுக்கு ஆதரவா ஊடகங்கள்ல பேசி வந்தாலும், அவர் நிறைய பேரை கேண்டிடேட்டா நிக்க வச்சாலும் இந்த எண்ணம் இந்த மக்கள் கிட்ட இருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா என்னோட பார்வை. அதை சீமான் அவர்கள் புரிஞ்சுதான் இன்னுமே கடுமையான அந்த பெரியார் எதிர்ப்புலாம் அந்த இடத்துல இருந்து அவர் ஆரம்பிக்கிறார். அவர் என்ன பண்றாரு, சரி இனிமே இந்த வாக்குகள் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிதான் அவர் பெரியார் எதிர்ப்பை இன்னும் கூர்மைப்படுத்துறாரு. அந்த அரசியலை நோக்கி நகர்றாரு. அதுல இருந்து நிறைய பேர் அவர்கிட்ட கொஞ்சம் நிர்வாகிகள்லாம் அதுல இருந்து கொஞ்சம் தடம் மாதிரி வெளியேறினதே நம்ம பார்த்தோம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க விஜய் அவர்கள் சொல்றீங்க இல்லையா, விஜய் மட்டும் இல்ல, சீமான் அவர்கள் அரசியலை மறைக்கிறதுக்கு எந்த ஒரு பிரபலமோ இல்ல யாரு சீமான் அவர்களின் சீமான் அவர்களின் செல்வாக்க, நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை சரிக்கிறதுக்கு யாரு வந்தாலும் இந்த லாபி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் செய்யும், அவங்களுக்கு உதவியா நிற்கும், அவங்களுக்கு பின்புலமா நிற்கும். அதனால அவங்களுக்கு ஆதாயம் இருக்கோ இல்லையோ, சீமான் அவர்களின் அரசியல், நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எந்திரிச்சு வர்றது அவங்களுக்கு ஆபத்து அப்படின்னு நிறைய பேர் உணர்றாங்க. இந்த இடத்துல நம்ம விஜய் இந்த லாபி தான் அவரை இயக்குது அப்படிங்கறத உங்களுக்கு பக்கத்துல யாரா இருக்காங்கன்றத பார்த்தே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா எனக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்க எப்படி சீமான் அவர்களை ஏத்துக்காம சீமான் அவர்களை தம்பி நல்லவர்கள்னு மற்றவங்க எல்லாம் சொல்லி நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் அவங்க பக்கம் எடுக்க நினைக்கிறாங்களோ, அதே மாதிரிதான் கொஞ்சம் ஷ்ரூடா இந்த இடத்துல பிஹேவ் பண்ணணும். நீங்க விஜய என்ன வேணா தாக்கலாம், ஏன்னா அவர்கிட்ட ஒரு அரசியல் இல்ல, போலியா வர்றாருன்னு சொல்லி தாக்கிடலாம். ஆனா நீங்க விஜய் அவர்களை பின்பற்றி போற அந்த 15 இருந்து 25 வயசு வரைக்கும் உள்ள அவங்களுக்கு ஆழமான அரசியல் புரிதல் இன்னும் கிடையாது. அதனால நீங்க அவங்களை அரசியல் அவங்க மண்டையில ஏத்த முடியாது. அதே நேரத்தில் நீங்க விஜயை திட்டினா பரவாயில்ல, நீங்க அவன் தம்பிகளையும் சேர்த்து தற்கொலைகள்னு திட்டும் போது அவங்க வருத்தப்படுறாங்க. சிந்திச்சு பாருங்க. வாழ்க வளமுடன்.